கிரிக்கெட்ல வந்து ஃபாஸ்ட் bowling இஸ் an art அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மிக டேஞ்சரஸான ஸ்கில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ ஃபாஸ்ட் bowlers வந்திருக்காங்க, எவ்வளவோ ஃபாஸ்ட் bowlers விளையாடி இருக்காங்க. பட் ஒரே ஒரு ஃபாஸ்ட் bowler மட்டுமே தான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபாஸ்ட் bowler அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவரை பார்த்தாலே வந்து பேட்ஸ்மேன் எல்லாமே பயந்து நடுங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப டெரரைசிங்கான ஃபாஸ்ட் bowler-ஆ. யாருப்பா அவரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் கிராம் ஸ்மித் அவருடைய ரிஸ்ட் போனை வந்து 2 வாட்டி ஃபிராக்சர் பண்ணிருக்காரு. அது மட்டுமே தானான்னு கேட்டீங்கன்னா, ஜாக் ஸ்காலிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயருக்கு வந்து பவுன்சர் போட்டு அவருடைய ஜா போனை வந்து ஒரு வாட்டி உடைச்சிருக்காரு. அது மட்டுமே தானான்னு கேட்டீங்கன்னா, ஆஷஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சீரீஸ்ல இங்கிலாந்தோட ஸ்டார் பிளேயர் ஜானதன் ட்ராட் வந்து இவரை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே விஷயத்துல யோசிச்சு பயந்து அவர் வந்து டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டு ஆஷஸே விளையாடாம போனாம கதையெல்லாம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஃபாஸ்ட் bowler யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோட மிஷேல் ஜான்சன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல த மோஸ்ட் டெரரைசிங் ஃபாஸ்ட் bowler அப்படின்னு சொல்லப்படுற மிஷேல் ஜான்சனோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். நான் உங்க வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 2 நவம்பர் 1981ல குயின்ஸ்லாண்ட்ல ஆஸ்திரேலியால கெவின் ஜான்சன் அப்படின்றவருக்கும் விக்கி ஹார்பர் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேரு தான் அவங்க மிஷேல் கை ஜான்சன் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல தான் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல தான் பயங்கரமான ஒரு ஈடுபாடு காட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெரரைசிங்கான ஃபாஸ்ட் bowler-ஆ உருவான இவருக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்காத ஸ்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா டென்னிஸ். சோ சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டென்னிஸ் தான் வந்து பயங்கரமா விரும்பி வந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு. சோ இப்படியே வந்து ஒரு சில வருடங்கள் நகருது. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 14 வயசு இருக்கும்போது பிரிஸ்பேனுக்கு வந்து மூவ் பண்ணா இவருக்கு வந்து டென்னிஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் மிஷேல் ஜான்சனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு போறது தான் ரொம்ப பிடிக்காத விஷயமா இருக்கு. சோ எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மிஷேல் ஜான்சன் கண்டிப்பா பிரிஸ்பேனுக்கு போயிட்டு டென்னிஸ் எல்லாமே வந்து கத்துக்க ஆரம்பிப்பாரு, இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டென்னிஸ் பிளேயரா உருவாயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி டென்னிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை நோக்கி நான் போக மாட்டேன், எனக்கு டென்னிஸ் வேணாம் அப்படின்னு வந்து முடிவு எடுக்கிறாரு. இந்த முடிவு வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் அவர் வெறும் டென்னிஸ் மட்டும் தான் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு வந்து கேட்டா, ஒரு 2-3 வருஷம் நான் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரு சுத்திட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல விளையாடணும் அப்படின்னு மட்டும் தோணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ இவர் வந்து அவங்க கூட வந்து போயிட்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாட ஆரம்பிப்பாராம். அங்கதான் இவர் வந்து இவருடைய ஸ்கில்லான பவுலிங்கும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே வந்து காலகட்டங்கள் நகருது. கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் நகருது. இவருக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போயிருக்காரு. அங்க வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குயின்ஸ்லாண்ட்ல ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு நானும் ஒரு 10 பால் போடுற மச்சான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே நீ போடுறா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்போனன்ட்ல இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் சும்மா பயங்கரமா தண்ணீர் இருக்காங்க. இத வந்து யார் பார்த்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரேட் ஃபாஸ்ட் bowler டென்னிஸ் லில்லி வந்து அந்த நேரத்துல குயின்ஸ்லாண்ட்ல இருந்திருக்காரு. அவர் வந்து மிஷேல் ஜான்சனோட பவுலிங்கை பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். ஏன்னா இந்த பையன் வந்து எந்த விதமான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கும் இது வரைக்குமே எடுத்தது கிடையாது. பட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுக்காமலேயே ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்தவங்களை விட சூப்பரான ஒரு பவுலிங் போடுறான். பட் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இவர் வந்து ப்ராப்பரான லைன் அண்ட் லென்த் மட்டும் மெயின்டைன் பண்றது இல்லையா. ஒரு 10 பால் போட்டார்னா 6 பால் வந்து வைடா போகுது, அங்க போகுது, இந்த போகுது. பட் ஆனா அந்த 4 பால் வந்து கரெக்டா விழும்போது அந்த 4 பாலுமே பேட்ஸ்மேன் வந்து ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் டென்னிஸ் லில்லி வந்து மிஷேல் ஜான்சன் கிட்ட வந்து பேசிட்டு, நீ வந்து இதுக்கு மேல கிரிக்கெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணு, ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நேச்சுரல் டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட்டை நீ அன்கவர் பண்ணு, கிரிக்கெட்ல தான் உன்னுடைய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே மிஷேல் ஜான்சனுக்கு வந்து இவ்வளவு பெரிய லெஜெண்டரி பவுலரே நம்மளை பத்தி சொல்லிட்டாரு, கண்டிப்பா கிரிக்கெட்ல தான் நம்மளுடைய ஃபியூச்சரை உருவாக்கணும் அப்படின்னு வந்து அன்னைக்கு முடிவெடுக்கிறாரு. அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிரிக்கெட்டோட ட்ரைனிங் எல்லாம் குயின்ஸ்லாண்டோட கிளப்ல வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து
2000 நடக்கிற அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்குமே வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல செலக்ட் ஆகுறாரு. இவர் கூட அந்த டீம்ல வேற எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஷேன் வாட்சன் விளையாடி இருக்காரு, மைக்கேல் கிளார்க் விளையாடி இருக்காரு. பட் ஆனா 2000ல அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல நல்லா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாரு. ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இவருடைய லைன் அண்ட் லென்த் தான் ஒரு பிரச்சனை. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்க மாட்டாரு. என்னதான் இவர் வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பண்ணலனாலும் குயின்ஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரை குயின்ஸ்லாண்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன்ல வந்து டெபியூ பண்ண வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல தான் நியூசிலாந்து டீம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டூருக்கு வராங்க. ஸோ டூருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அப் மேட்ச் குயின்ஸ்லாண்டுக்கு எதிராக விளையாடுறாங்க. ஸோ அந்த மேட்ச்ல தான் இவர் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ குயின்ஸ்லாண்டுக்காக பண்றாரு. ஸோ டெபியூ மேட்ச்லயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 விக்கெட் எடுத்தாரு. நியூசிலாந்து டீமுக்கு எதிராக பயங்கரமா கலக்கி இருப்பாரு. கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல இவர் இடம் பிடிப்பாரு அப்படின்னு வந்து நம்பிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்த மேட்சஸ்ல எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அது மட்டுமே இல்ல, இவருக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பயங்கரமான ஒரு இஷ்யூ இருந்தது. அந்த இஷ்யூவின் காரணமா இவர் வந்து ரெகுலரா வந்து இன்ஜர்ட் ஆகிட்டே இருந்தாரு. ஸோ இவருடைய இன்ஜரி பிளஸ் இவருடைய பெர்ஃபார்மன்சஸ் இது எல்லாமே பார்த்துட்டு குயின்ஸ்லாந்து டீம்ல என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து டீம்ல இருந்து டிராப் பண்ணிடுறாங்க. டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர்கிட்ட சுத்தமா காசே கிடையாதான். சோ நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு கூட காசு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இவர் என்ன பண்ணிருக்காருன்னா குயின்ஸ்லாண்ட்ல வந்து பிளம்பரா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. பிளம்பரா வந்து ஒர்க் பண்ணிட்டு அவருடைய காலங்களை வந்து நகர்த்திட்டு இருந்திருக்காரு. பிளஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பவுலிங் ஸ்கில்லையும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குயின்ஸ்லாந்து டீம்ல அவருக்கு வந்து திரும்பியும் 2வது ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. அந்த சான்ஸை வந்து இவர் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 2வது சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து வேற லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இவரை வந்து 2005ல ஆஸ்திரேலியால வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு டூர் போறாங்க. சோ அந்த ஆஸ்திரேலியன் ஏ டீம்ல வந்து மிஷல் ஜான்சனை வந்து செலக்ட் பண்றாங்க. சோ ஆஸ்திரேலியன் ஏ டீம்ல வந்து சூப்பர்வான ஒரு பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து 2005ல நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல தான் வந்து டெபியூ பண்ண வைக்கிறாங்க. சோ இவர் டெபியூ பண்ண டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட மிக சிறந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இருந்த டைம் அது. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெட்லி இருந்தாரு, மெக்ராத் இருந்தாரு, இந்த மாதிரி சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் இருந்த காரணத்தினால இவர் என்னதான் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணாலுமே இவரால டெஸ்ட் டீமுக்குள்ள கிராக் பண்ணவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ ஒன் டே இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மேட்சஸ்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அடுத்த 2 மேட்சஸ்ல வந்து ரொம்ப புவரான பெர்ஃபார்ம் பண்றாரு. பிளஸ் இவரை பத்தி எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா இவருடைய லைன் அண்ட் லென்த்ல மட்டும் ப்ராப்பரா இவர் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. சோ இதை வந்து கரெக்ட் பண்றதுக்காக இவர் 2007ல எங்க வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சென்னையில MRF பேஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து வந்திருக்காரு. சோ MRF பேஸ் ஃபவுண்டேஷனுடைய சீஃப் கோச்சா யார் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரேட் ஃபாஸ்ட் பவுலர் டென்னிஸ் லில்லி. சோ டென்னிஸ் லில்லியோட கைடன்ஸ்ல தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கோட ஸ்கில்ஸையும் இன்னும் நல்லா சூப்பரா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிளென் மெக்ராத் வந்து 2007ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படின்றதுக்காக டெஸ்ட் மேட்சஸ்ல இவரை வந்து டெபியூ பண்ண வைக்கிறாங்க. சோ இவர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல டெபியூ பண்றது யாருக்கு எதிரான்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் 2007ல டெபியூ பண்றாரு. சோ டெபியூ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருப்பாரு, சூப்பரா வந்து கலக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்சஸ்லயுமே வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாலுமே இவருடைய பெஸ்டஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 2008ல சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து ஒரு டூர் போறாங்க. சோ அந்த சவுத் ஆப்பிரிக்கன் டூர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடினாங்க. 3 டெஸ்ட் மேட்ச்ல ஒரு கம்ப்ளீட் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் மிஷல் ஜான்சன் வந்து கொடுத்திருப்பாரு. சோ அந்த 3 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 16 விக்கெட் எடுத்திருப்பாரு, 250 ரன் எடுத்திருப்பாரு. பிளஸ் அந்த 3 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்டுமே வந்து வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் 2009ல இருந்து 2013 வரைக்கும் மிஷல் ஜான்சனோட ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பா இவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது எந்த சீரீஸ்லன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஷஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சீரீஸ்ல தான். சோ ஆஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிஷல் ஜான்சனை கலாய்க்கிறதுக்காகவே இங்கிலாந்துடைய ஃபேன் கிளப்பான பாமி ஆமி வந்து ஒரு பாட்டே எழுதினாங்க. எப்பப்பெல்லாம் மிஷல் ஜான்சன் வந்து பவுலிங் போடுறாரோ அப்பப்பெல்லாம் அவரை கலாய்க்கிற மாதிரி பயங்கரமா பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, ரொம்ப ஏளனமா சிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் இவருடைய மைண்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இவர் வந்து லைன் அண்ட் லென்த் ப்ராப்பரா போட மாட்டாரு. பட் அந்த ஆஷஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இவரை வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல
டீம்ல இருந்து டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா திரும்பியும் வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல போயிட்டு பயங்கரமான ஒரு விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் இவர் வந்து அடுத்த ஆஷஸ்க்கு வந்து ஆஸ்திரேலியன் டீம்ல வந்து செலக்ட் பண்றாங்க. சோ 2013 and 2014 உடைய ஆஷஸ்ல வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. அதே பாமி ஆர்மி வந்து அந்த ஆஷஸ்லயுமே வந்து இவரை பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஆஷஸ்ல இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 5-0 அப்படின்ற ஒரு ஸ்கோர்ல வந்து அந்த ஆஷஸை வந்து வின் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா யார் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா மிஷல் ஜான்சன் தான். சோ 5 டெஸ்ட் மேட்ச்ல வந்து மொத்தமாவே இவர் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னு கேட்டீங்கன்னா 37 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பிளஸ் இவருடைய லோவர் ஆர்டர் பேட்டிங் கான்ட்ரிபியூஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒட்டுமொத்தமா அந்த பாமி ஆர்மியோட வாயை அப்படியே மூடிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவருடைய பெர்ஃபார்மன்சஸ்ல வந்து இவருக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஆஷஸோட மேன் ஆஃப் த சீரிஸோட அவார்டுமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2013 இருந்து 2014 வரைக்கும் இவர் வந்து கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அந்த 8 டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 59 விக்கெட் எடுத்திருக்காரு. தி மோஸ்ட் பை a லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டுமே வந்து செட் பண்றாரு. அதுக்கப்புறம் குறிப்பா அந்த ஆஷஸ் சீரிஸ்ல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்துடைய ஸ்டார் பேட்ஸ்மேனான ஜானதன் ட்ராட் வந்து இவரை ஃபேஸ் பண்ணாலே வந்து பயங்கரமான இன்ஜரியாலாம் ஆகுது அப்படின்ற ஒரு டிப்ரெஷனாலே அவர் வந்து மென்டல் டிப்ரெஷன்ல போயிட்டாரு. சோ இதுக்காக அவரை வந்து ஆஷஸ்ல இருந்து வெளியேத்துறாங்க. சோ மிஷல் ஜான்சனை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஹையஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எதுல வந்ததுன்னு கேட்டீங்கன்னா 2015 ஓட வேர்ல்ட் கப்ல வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ 2015 ஓட வேர்ல்ட் கப்ல வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இல்லனாலுமே கம் செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல்ல வந்து சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. சோ இந்த பெர்ஃபார்மன்ஸின் வலுவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2015ல ஆஸ்திரேலியா வந்து அந்த வேர்ல்ட் கப்பையுமே வந்து வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2015ல மிஷல் ஜான்சன் வந்து இந்த கிரிக்கெட்ல இருந்து நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்குறாரு. சோ ஐபிஎல்ல வந்து இவர் வந்து நிறைய டீம்ஸ்க்காக விளையாடி இருக்காரு. பட் மெயினா இவர் வந்து விளையாடின டீம் எது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்க்காக ரொம்ப சூப்பர்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாரு. சோ ஒட்டுமொத்தமா இவருடைய கேரியரை வந்து அனலைஸ் பண்ணும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா 73 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 2065 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, பிளஸ் 313 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, பிளஸ் 153 ODI மேட்சஸ்ல வந்து 951 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 73 ரன்ஸ் வந்து இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர், பிளஸ் 239 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. இவர் செட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா 4th ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டுமே செட் பண்ணிருக்காரு. பிளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டுமே வந்து செட் பண்ணிருக்காரு. சோ மிஷல் ஜான்சனோட லைஃப்ல இருந்து நம்ம எந்த விஷயத்தை கத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தாலுமே ஒன்னு உங்களுக்கு நேச்சுரலா வந்ததுன்னா அந்த நேச்சுரல் எபிலிட்டியை நீங்க பட்டி டிங்கரிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இவர்கிட்ட இருந்து கத்துக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா மிஷல் ஜான்சனோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you. Bye.